சமீப காலமா நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் இடையே பரபரப்பான சூழ்நிலை நிலவிட்டுருக்கு. அப்படிதான் சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, விஜய் சார் வந்துட்டு மாநாட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க, விஜயகாந்த் எங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு சீமான் அவர்கள் 2011 தேர்தலில் விஜயகாந்த் அவர்களுக்கு நான் போய் பிரச்சாரம் பண்ணேன், அப்போ விஜய் என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னுங்கிற கேள்வியை எழுப்பியிருந்தாங்க. அந்த கேள்வியை வழிமொழியும் விதமாக பிரேமலதா விஜயகாந்த் டிஎம்டிகேவின் தலைமையிலான பிரேமலதா விஜயகாந்த் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உண்மைதான் விஜய் வரவே இல்லை, சீமான் அவர்கள் சொன்னது 100க்கு 100 உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆமோதிச்சிருந்திருப்பாங்க. அதே சமயம் விஜய் அவர்கள் விஜயகாந்த் அவர்களை அண்ணன்னு சொன்னது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று தான், எப்பவுமே அப்படி தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லியிருந்தாங்க. சரி, இங்கே விஜய் வந்துட்டு விஜயகாந்துக்கு ஹெல்ப் பண்ணல அப்படிங்கிற மாதிரி போர்ட்ரே பண்ணுறாங்க எல்லாருமே. அது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அது பாதி உண்மை பாதி பொய் தான். ஏன்னா 2011 தேர்தலில் தேமுதிகவும் அஇஅதிமுகவும் கூட்டணியில் இருந்தாங்க. அப்போ இலை மறந்தால் ஈழம் மலரும் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் அஇஅதிமுகவுக்கு ஆதரவு தெரிவித்து தேமுதிகவுக்கும் அஇஅதிமுகவுக்கும் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தார். அதே சமயம் அந்த 2011 தேர்தலில் விஜய் மக்கள் இயக்கம், இப்போ தமிழக வெற்றி கழகம், முன்னாடி விஜய் மக்கள் இயக்கமாக இருந்துச்சு, அந்த விஜய் மக்கள் இயக்கம் முழுக்க முழுக்க அஇஅதிமுக கூட்டணி எல்லா கட்சியும் சேர்ந்தா, தேமுதிகவும் சேர்ந்தா ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிரச்சாரத்துலையுமே தேமுதிகவுக்கும் அஇஅதிமுகவுக்கும் உதவிகள் செஞ்சுருக்காங்க. விஜய் மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதால இலங்கையில் அன்னைக்கு நடந்த பல அட்டூழியங்களுக்கு எதிராக பேசியிருந்தாரு. அது திமுக காங்கிரஸ் கூட்டணி பண்ணதாலேயே விஜய் அவர்கள் வந்துட்டு அஇஅதிமுக தேமுதிக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்து விஜய் மக்கள் இயக்கத்தை அந்த கூட்டணியோட சேர்ந்து வேலை செய்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதன்படி தான் அங்கே வேலையும் செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அது மிகப்பெரிய சர்ச்சைகள் எல்லாமே ஆச்சு. அப்போது விஜய் அவர்கள் ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காரு. அவர் வெளியே வந்து பேசல, அவ்வளோதான். அவர் நிறைய இடங்கள்ல வேணும்னே வெளியே வந்து பேச மாட்டார். அது அன்னைக்கு இருந்த எல்லாருக்குமே தெரியும், அவர் அமைதியான ஆள்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே இவங்க சொல்கிறது எதுக்காக இப்படி போர்ட்ரே பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல.